ஸ்ரீகுமார் டிவைன் எனர்ஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எகிப்தியன் கார்ட்ஸ் ரீடிங் பார்க்கலாம். எகிப்தியன் நாட்டுல உள்ள இறைசக்தி உங்களுக்கு எந்த மெசேஜ் சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாமா? இப்ப ஸ்கிரீன்ல வந்து 2 பிரமிடு உங்களுக்கு தெரியுது. அது 2ல ஏதாவது ஒன்ன நீங்க சூஸ் பண்ணுங்க. 1 இந்த பிரமிடு யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு எகிப்தியர் இறைசக்தி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மக்கள் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும்போது அவங்களால தாங்கி கொள்ள முடியாது. ஐயோ அவங்க மனம் ரீதியாக கஷ்டமாயிட்டு இருக்கு, பணம் ரீதியாக அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கை ரீதியாக கஷ்டப்படுறாங்க அப்படின்ற பொழுது நீங்க அவங்களுக்கு ஓடி போய் நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணுவீங்க. இப்ப வார்த்தைகள் மூலமாக ஒரு பாசிட்டிவ் வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்றது மூலமாக அவங்க அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே வருவாங்க. அவங்களுக்கு நிறைய நீங்க உதவி செய்யறதுனால அவங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி ஆகும். இறைசக்தி மூலமாக நிறைய ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நீங்க வந்து சில விஷயங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு மனது வந்து ரொம்ப ஆறுதல் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மனக்குழப்பமா இருக்கவங்களை கூட உங்களுடைய அன்பான அரவணைப்பான பாசமான வார்த்தைகள்னால அவங்க அந்த ஒரு மோசமான சூழ்நிலைகள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே நீங்க இந்த கார்டு யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ அவங்க வந்து செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 2 இந்த பிரமிடு யாரெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு எகிப்தியன் இறைசக்தி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு வாழ்க்கையில நிறைய விதமான கஷ்டங்கள் இருந்திருக்கும் இல்லையா? தொழில் ரீதியாகவோ, வாழ்க்கை ரீதியாகவோ, பணம் ரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ, மனம் ரீதியாகவோ சில விஷயங்கள் வந்து நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகள்ல கூட உங்க கூடவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறைசக்தி வந்து மோசமான சூழ்நிலைகளை இருக்கும் போதும் கூட உங்களை வந்து அழகா வழி நடத்தி அந்த கஷ்டத்துல இருந்து மீட்டெடுத்து ஒரு நல்ல நிலைமையில வச்சிருக்காங்க பாருங்களேன். அந்த மாதிரி வச்சிருக்கும் பொழுது உங்ககிட்ட நிறைய சோர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். நிறைய நான் நல்லா ஹெல்த்தியா ஆரோக்கியமா வெல்த்தியாவும் ஹெல்த்தியாவும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், முன்னாடி மாதிரி நான் இப்ப ரொம்ப கஷ்டம்லாம் படல அப்படின்றது மாதிரி அடிக்கடி வந்து மற்றவங்க பாக்குற வண்ணம் நம்மள வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நபர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இத வந்து குறைச்சுக்கிடணும். இதை குறைச்சா மாத்திரம்தான் உங்களுக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கை வந்து ஸ்டேபிளான வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து அமையும். ஏன் அப்படின்னீங்கன்னா ரொம்ப கந்துஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படின்னா உங்க வாழ்க்கையை பத்தி நீங்களே வந்து ஒரு நெகட்டிவ்ஸான ஒரு விஷயத்த நீங்க ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்றத எகிப்தியன் இறைசக்தி உங்களுக்கு வந்து சொல்றாங்க. சரி, இந்த வாரத்துக்கு உண்டான எகிப்தியன் காட்ஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. எகிப்தியன் இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு வந்து நடத்துறோம். இப்ப டெய்லி பேஸ்ல உங்களுக்கு எப்படி பாக்குறது, இல்ல வீக்லி ஒன்ஸ் எப்படி பாக்குறது, இல்ல உங்களோட விஷயங்களுக்காக வேண்டி நம்ம எப்படி இதுல ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்ற விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். படிக்க விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். நன்றி, வணக்கம்.